பங்காளி காங்கிரஸ் நிலவரம் என்ன? இதுக்குத்தான் இவ்வளவு கலாட்டாவா என்கிற கதையாகத்தான் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. சீட் வழங்குவதில் நேர்மை இல்லை என்று சொந்த கட்சி மீதே கரூர் எம்பி ஜோதிமணி பகிரங்கமாகவே சாடியிருக்கிறார். அதையும் மீறி அறிவிக்கப்பட்டுள்ள மேலூர் மதுரை நீங்களாக 27 வேட்பாளர்களும் உட்கட்சி மற்றும் கூட்டணி மன வருத்தங்களை கடந்து கரையேறுவார்களா? லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் ரத்தம் சிந்திய தொகுதி என்பதால் காங்கிரஸ் செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது. இதை நம்பி இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இதே தொகுதியில் 2016 அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் பழனி. இவர்தான் இப்போது செல்வ பெருந்தகையை எதிர்த்து போட்டியிடுகிறார். 2021 தேர்தலில் இருவருக்கும் இடையேயான வித்தியாசமே 11,000 வாக்குகள் தான் என்பதால் இருவருக்கும் டஃப் ஃபைட் என்பதே நிலவரம். வாய்ப்பு 50-50. ஹசன் மௌலானா வேளச்சேரி தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி முழுவதிலும் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் தன் தந்தையான மாஜி எம்பி JM ஆரோன் வைட்டமின் பவை அள்ளி வீசி அதிருப்தியையும் அதிமுகவையும் சமாளித்து விடுவார் என ஹசன் பெரிதும் நம்புகிறார். தேர்தல் ரேஸில் முந்திச் செல்லும் அதிமுக வேட்பாளர் அசோக்கிற்கு முட்டுக்கட்டை போடுவாரா ஹசன் என்பது வரும் வாரங்களில்தான் தெளிவான பல்ஸ் கிடைக்கும். 50-50. துரை சந்திரசேகர் பொன்னேரி தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ துரை சந்திரசேகருக்கே மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. துரை சந்திரசேகருக்கு தொகுதி மக்களிடம் அதிருப்தி உள்ளது. எதிரணியில் அதிமுக வேட்பாளர் சிறுனியம் பலராமன் நலத்திட்டம் என்னும் பெயரில் பொருட்களை வாரி வழங்கி வாக்காளர்களுடன் நல்ல டச்சில் இருக்கிறார். இருவருக்கும் இடையேதான் போட்டி கடுமையாக இருக்கிறது. காங்கிரஸ் டவுட். அர்த்தநாரி ஆத்தூர் தொகுதி 2011-2016 தேர்தல்களில் போட்டியிட்ட அர்த்தநாரியே தற்போதும் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். உள்ளூர்காரர் இல்லை என்ற அதிருப்தியை மீறி தொகுதி முழுவதும் அறிமுகம் இருப்பது பிளஸ். அதிமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க கூடுதல் உழைப்பும் திமுகவினரின் சப்போர்ட்டும் தேவையாக இருக்கிறது. கடும் போட்டியில் காங்கிரசின் வெற்றி டவுட் தான். உயிலட்டி ராமச்சந்திரன் ஊட்டி தொகுதி கடந்த 10 வருடங்களாக வட்டார காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த இவருக்கு மக்களிடம் அறிமுகம் இருக்கிறது. இருமுறை எம்எல்ஏவாக இருக்கும் கணேஷ் மீதான அதிருப்தி கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் தொகுதி கிடைக்காததால் அதிருப்தியில் இருக்கும் திமுகவினர் தேர்தல் படியில் சுணக்கம் காட்டுகிறார்கள். வாய்ப்பு 50-50. சூரிய பிரகாஷ் கவுண்டம்பாளையம் தொகுதி கோவையில் காங்கிரஸ் எதிர்பார்க்காத தொகுதியான இங்கு மாநில இளைஞரணி செயலாளர் சூரிய பிரகாஷ் களம் ஆடுகிறார். கட்சிக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளேயே சீட்டா என்ற அதிருப்தி சொந்த கட்சியிலேயே புயலை கிளப்ப திமுக கை கொடுத்தால் மட்டுமே காங்கிரஸ் கரை சேரும். கை சின்னம் டவுட். ஸ்ரீநிதி சிங்காநல்லூர் தொகுதி காங்கிரசின் தேசிய இளைஞரணி செயலாளரான இவர்தான் வேட்பாளர் என்றவுடன் கோவை காங்கிரஸ் மாவட்ட அலுவலகத்தை அதகலமாக்கிவிட்டார்கள் லோக்கல் காங்கிரசார். மேலும் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிட்ட ஸ்ரீநிதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்று முறுக்கிக் கொண்டு நிற்கிறார்கள் லோக்கல் காங்கிரசார். திமுக முட்டி மோதினாலும் காங்கிரஸ் கரையேறுவது டவுட் தான். கோபிநாத் ஈரோடு கிழக்கு தொகுதி இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளரான இவருக்கு டெல்லி ஆதரவு இருக்கிறது. இருப்பினும் லோக்கல் காங்கிரசார் அவருடன் ஒட்டவே விரும்பாததாலும் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த 500 பேர் வேட்புமனுக்களை பெற்றுள்ளதாலும் அதிமுக வேட்பாளர் மனோகரனை வீழ்த்தி காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது டவுட் தான். AM முனிரத்தினம் சோளிங்கர் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான முனிரத்தினம் இப்போது போட்டியிடுவது 7வது முறை. 4 முறை வெற்றி, 2 முறை தோல்வி. முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்.
தொகுதியில் அதிகம் இருப்பவர்கள் வன்னியர்கள். அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சரவணன் கடும் போட்டியாளராக இருக்கிறார். இங்கு கடும் போட்டி நிலவுகிறது. வாய்ப்பு 50-50. மாங்குடி காரைக்குடி தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடி ப. சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளர். திமுக கடுமையாக உழைத்தால் இவரது வெற்றி உறுதியாகலாம். ஆனால் எதிரணியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பாண்டியும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கரை சேர எளிதில் விடமாட்டார்கள் என்பது யதார்த்தம். வாய்ப்பு 50-50. அசோகன் சிவகாசி தொகுதி. இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் தொழிலதிபரான அசோகன். இவருக்கு பயந்துதான் கடந்த தேர்தலில் ராஜபாளையம் சென்ற முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தற்போது இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்பதைப் போல இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதால் ஏப்ரல் 23 வரை இருவரின் ஹார்ட்பீட்டும் டாப்பில் தான் இருக்கும் என்பதே நிஜம். வாய்ப்பு 50-50. அமிர்தராஜ் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான இவரே மீண்டும் போட்டியிடுகிறார். யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார். தொகுதியை சேர்ந்த 20 பேரை வருடந்தோறும் தனது பொறியியல் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கிறார் என்பது பிளஸ் என்றாலும் சென்னை வாசி என்பது மைனஸ். பாஜக செல்வாக்கு நன்கு வளர்ந்திருப்பதால் போட்டி கடுமையாகவே இருக்கிறது. ஆனாலும் கை தேரலாம். கருமாணிக்கம் திருவாடானை தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான இவரின் அப்பா KR ராமசாமி, தாத்தா என 3 தலைமுறையாக எம்எல்ஏவாக தொடர்கிறார்கள். முக்குளத்தோர் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் அதிகமுள்ள தொகுதி இது. OPS MP தேர்தலில் போட்டியிட்ட போது இங்கு அதிக வாக்குகள் கிடைத்த நிலையில் அவரது ஆதரவும் கையை கரையேற்றும் என நம்புகிறார் கருமாணிக்கம். கை தேரலாம். லெனின் பிரசாத் துரையூர் தனி தொகுதி. தமிழர் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் செயலாளர் லெனின் பிரசாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சமுதாய வாக்குகள் பிளஸ். திமுக களப்பணி கரை சேர்க்கும் என முழுமையாக நம்புகிறார். அதிமுக வேட்பாளரான சரோஜாவை மாற்றுங்கள் என அதிமுக போராட்டம் நடத்தியதால் சரோஜா டல்லாகிவிட்டார். இதனால் கை முறுக்கேறி வருகிறது. சரவணகுமார் உசிலம்பட்டி தொகுதி. காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரான இவர் திமுக கூட்டணியின் களப்பணியை தான் முழுமையாக நம்பியிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் முன்னாள் MLA மகேந்திரனுக்கு தொகுதி மக்களிடம் ஆதரவு அதிகரிப்பதால் சரவணகுமார் சென்னைக்கு செல்வது டவுட் தான். ஜமால் யூனிஸ் முகமது மயிலாடுதுறை தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான ராஜ்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தஞ்சாவூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரும் மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளராகவும் உள்ள ஜமால் யூனிஸ் முகமதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவரை எதிர்த்து மாவட்ட காங்கிரசார் ஓரணியில் திரண்டுள்ளதாலும் திமுக உதாசீனப்படுத்துவதாலும் காங்கிரஸ் கரையேறுவது டவுட் தான். VP துரை அம்பாசமுத்திரம் தொகுதி. காங்கிரஸ் சார்பில் மாஜி MLA வேல்துரையின் மகனும் மாவட்ட தலைவருமான VP துரை போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பல தடவை வென்ற சிட்டிங் MLA இசக்கி சுப்பையா போட்டியிடுகிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை துவக்கிய அவர் தற்போது கிராமமாக பசையான டோக்கன் கொடுத்து வருகிறார். இவரது அதிரடி முன்பு கை டவுட் தான். ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதி. 3ஆம் முறையாக களம் காண்கிறார் ரூபி. சிட்டிங் எம்எல்ஏவான இவர் பணத்தை தாராளமாக வாரி இறைப்பதால் பிரச்சாரம் களை கட்டியிருக்கிறது. பொதுமக்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர் என்பதால் தொகுதி முழுவதும் ஆதரவு அலை வீசுகிறது. அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் தொழிலதிபர் இசக்கிமுத்து போட்டியிடுகிறார். பெரும் பணக்காரரான இவர் TTV தினகரனுக்கு கோடிக்கணக்கில் ஸ்வீட் பாக்ஸ்களை அள்ளிவிட்டு சீட் வாங்கியிருக்கிறார் என்ற தகவலும் உண்டு. இரு பண முதலைகள் மோதிக்கொள்வதால் கள நிலவரம் கடைசி நிமிடம் வரை திக் தான். வாய்ப்பு 50-50. சங்கை கணேசன் சங்கரன் கோவில் தொகுதி. 64 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் களம் கண்டுள்ள நிலையில் அக்கட்சியின் வேட்பாளர் சங்கை கணேசன் உற்சாகமாக இருக்கிறார். இறக்குமதி வேட்பாளர் என்பதால் லோக்கல் காங்கிரசார் அப்செட். அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரவீன் பெரும் பணக்காரர் என்பதால்
லட்டுகளை இறைத்து வாக்குகளை அள்ள துணிந்து விட்டார். முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவரின் ஆதரவாளர்கள் அப்செட். இருப்பினும் அதிமுக கூட்டணி பலம் கை கொடுக்கும் என பிரவீன் துணிந்து விளையாடுவதால் கை கரையேறுவது டவுட் தான். கத்பட் தாரகை குளச்சல் தொகுதி. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவரும் கடந்த 3 முறை வெற்றி பெற்றவருமான பிரின்ஸ் எம்எல்ஏவை கை கழுவி விட்டு விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற கத்பட் தாரகை குளச்சல் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இங்கு எதிர்த்தரப்பில் பாஜக வேட்பாளர் சிவகுமார் போட்டியிடுகிறார். கை முன்னேறுகிறது என்பதே தற்போதைய நிலவரம். ராஜேஷ்குமார் கிள்ளியூர் தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான இவர் தொகுதி முழுவதும் நன்கு அறிமுகமானவர். 2 முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் அதிருப்தி இல்லாத நிலையில் வாக்காளர்கள் சந்திப்பை தீவிரமாக்கியிருக்கிறார். எதிரணியில் அதிமுக கூட்டணியில் தமாக சார்பில் ஏற்கனவே இத்தொகுதியில் 4 தடவை வெற்றி பெற்ற குமாரதாசின் மகன் ஜீட்தேவ் போட்டியிடுவது காங்கிரசுக்கு டஃப் ஃபைட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. வாய்ப்பு 50-50. தமிழ்குமரன் பெண்ணாகரம் தொகுதி. பாமக ராமதாஸ் அணியை சேர்ந்த ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் 1 வாரத்திற்கு முன்புதான் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் பெண்ணாகரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் பாமக அன்புமணி வேட்பாளர் பாடி செல்வம் களம் காண்கிறார். 2010 இங்கு போட்டியிட்ட தமிழ்குமரன் 36,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த அனுதாபம் தற்போது கை கொடுக்கும் என அவரும் அவரின் தந்தையுமான ஜி.கே. மணியும் முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். அன்புமணியின் ஆவேசமான பிரச்சாரம் கையை வலுவிழக்க செய்யும் என்கிறார்கள் லோக்கல் காங்கிரசார். வாய்ப்பு 50-50. டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரி தொகுதி. முன்னாள் எம்பியான இவர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். சென்னையை சேர்ந்தவர் என்பதால் லோக்கல் காங்கிரசார் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் ஆளும் கட்சியான திமுகவினரின் தயவை பெரிதும் நம்பியிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் கே. அசோக்குமார் சிட்டிங் எம்எல்ஏ என்பதால் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியை முழுமையாக அறுவடை செய்ய கடுமையாக போராடி வருகிறார். கை டவுட் தான். ராமச்சந்திரன் அறந்தாங்கி தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏ ராமச்சந்திரன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசன் மகன் என்பதால் ஏற்கனவே தொகுதி முழுவதும் அறிமுகம் இருக்கிறது. வாரிசுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்குவதால் லோக்கல் காங்கிரசார் அப்செட். ஆளும் கட்சியான திமுகவின் வலுவான பிரச்சாரம் கை கொடுக்கும் என்பதால் ராமச்சந்திரனும் திருநாவுக்கரசரும் ஹாப்பியாகவே உள்ளனர். எதிர்முகாமில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் கவிதாவிற்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு என்பதால் காங்கிரஸ் முன்னேறுகிறது. குப்புசாமி ஊத்தங்கரை தனி தொகுதி. INTUC அகில இந்திய தலைவரான குப்புசாமி தொகுதியை சேர்ந்தவர் இல்லை என்பதால் காங்கிரசாரே போர்க்கொடி தூக்கி உள்ளனர். அதிமுக வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் வலுவான பின்னணியில் இருப்பதால் இவரை எதிர்த்து காங்கிரஸ் வெல்வது கடினம் என்கிறார்கள். காங்கிரஸ் டவுட். சந்திரசேகரன் கடலூர் தொகுதி. காங்கிரஸ் மாநில செயலாளர் சந்திரசேகரன் திமுக களப்பணியை நம்பியிருக்கிறார். எதிர்முகாமில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தொகுதி முழுவதும் முதற்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்து செகண்ட் ரவுண்டில் பிஸியாக இருக்கிறார். உள்ளூர் திமுக பிரமுகர்களிடம் கோஷ்டி பூசல் தலை தூக்கி உள்ளதால் இரட்டை இலையை பறிக்கும் அளவுக்கு கைக்கு தெம்பு இல்லை என்பதால் காங்கிரசின் வாய்ப்பு டவுட். பிரவீன் விளவங்கோடு தொகுதி. காங்கிரஸ் கோட்டையான இந்த தொகுதியில் பிரவீன் வேட்பாளராக களமாடி வருகிறார். திமுக கூட்டணியின் பிரச்சாரம் கை சேர்த்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் இங்கு காங்கிரசிலிருந்து கட்சி மாறிய விஜயதாரணிக்கு எதிரான அதிருப்தி அலையும் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதுடன் வாக்கு வித்தியாசத்தை அதிகரிக்கும் என ஹாப்பியாக இருக்கிறார் பிரவீன். காங்கிரஸ் தேரும். மேற்கண்ட கள நிலவரங்கள் பிரச்சாரத்தை பொறுத்தும் நாட்டு நடப்பை பொறுத்தும் இறுதி நேரத்தில் மாறக்கூடும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.